ஹலோ ஆல், நிலாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியான ராகி செகப்பவல் கொழுக்கட்டை கொடுத்து விட்டுருந்தேன். எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு 1 கப் ராகி மாவு அளவுக்கு அதில் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். சைமல்டேனியஸாக 1 கப் நாட்டு சக்கரை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் 1 கப் செகப்பவலில் இந்த மாதிரி குறகுறப்பாக 2 பல்ஸ் மட்டும் விட்டு அரைச்சிக்கிட்டு மிக்சிங் பவுல் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி புட்டு பதத்துக்கு பிணைஞ்சிக்கிட்டேன். இது கூடவே தேங்காய் துருவல் ஆட் பண்ணி கலந்துக்கிட்டேன். ஏலக்காவை கொஞ்சமாக சக்கரை ஆட் பண்ணி பொடிச்சு வச்சுருந்தேன். அதுலேருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வறுத்து வச்சிருந்தா ராகி மாவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெள்ளைப்பாகு சேர்த்து கலந்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொழுக்கட்டை பதத்துக்கு இருக்கும். இதை குட்டி குட்டி கொழுக்கட்டையாக இந்த மாதிரி பிடிச்சி நம்ம ஸ்டீம் பண்ணணும். அவ்வளோதான். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த கொழுக்கட்டையை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். செகப்பவல் எல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட செவ்வாழை கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பர்ஃபி அண்ட் ஃபிக் வச்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.